இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செஞ்சது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னார். சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இது சகோதரர்கள் ராகுல் காந்தியும் மு.க.ஸ்டாலின் தான் இந்தியாவில் அது உறுதியாக இருக்கிறது. உலக மகா திருடர்கள் மொத்த பேரும் சேர்ந்து போய் ஒரு பெரிய திருடர்கிட்ட கொடுத்த மாதிரி தொடர்ச்சியாக திமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருது. தற்போது பொங்கலோட பரிசா 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் 1000 அறிவித்த திமுக வந்து தற்பொழுது தேர்தல் முறைனால அதிகமாக தராங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 5 ஆண்டு அந்த வகையில் தலைவர் 505 வாக்குறுதிகள் ஏறத்தாழ 404 எஞ்சி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை தாங்கி என்ன சொன்னாங்க? அரசு ஊழியருடைய பிரச்சனை தீர்க்கிறாங்க. பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னாங்க. என்ன செய்யணும் நினைக்கிறாங்க? மூடி மாறி மக்களுடைய கவனத்தை வேறு பக்கத்தில் கவர்னர் கிட்ட போய் புகார் கொடுத்தவங்க யாராவது யோகி நான் பார்த்தா கொடுத்த அத்தனை முன்னாள் மந்திரி ஊழல் குற்றச்சாட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்தாங்க. மனு கொடுத்தாங்கல்ல, அத்தனை மந்திரி எடப்பாடி மேலே நானே வழக்கப்பட்ட 4000 பக்கத்தில் இருக்கிற வேலுமணி 10,000 அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தங்கமணி இபி மினிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஜெயக்குமார் வயர்லெஸ் வாங்கினதில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சண்முகம் நீதிமன்றத்தில் அவரால் ஒரு நீதிபதியை தமிழ்நாடு சென்னையிலிருந்து மாற்றப்பட்டார். உலகமாக அயோக்கியர்கள் 10 பேரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்பதற்காக இது கொடுத்துருக்காங்க. தவிர ஆக எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டை இது வந்து ஆதாரமற்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வர இருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான வைத்தறிச்சியின் காரணமாக இதுதான் சொல்றேன். கூட்டணி வந்து இன்னைக்கு உறுதியா இருக்கு. அதாவது அதிமுக பாமக கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் சார். அதாவது இடையில வந்து அவர் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது, அவருக்கு கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியாது. உலகத்திலேயே அதிகமான இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செஞ்சது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னார். சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இன்னைக்கு அவங்க 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க. அதனால திமுக மீது எந்த குற்றச்சாட்டை யாராவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இப்ப மீண்டும் அவருடைய கூட்டணி போயிருக்காரு. அதை எப்படி அப்பாவே தகுதி இல்லாதவன்னு சொல்ற போது எடப்பாடி பத்தி பேசுறாங்க சார். இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனால் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக விஜய் வந்து சந்திச்சுட்டு வராரு. அதே போல நம்ம மானி தவறும் தொடர்ச்சியாக நம்ம கட்சி விமர்சனம் பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சொன்னதை போல திமுகவிலிருந்து யார் கருத்து காங்கிரஸிலிருந்து யார் கருத்து தெரிவித்தோ தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த இரு சகோதரர்கள் ராகுல் காந்தியும் மு.க.ஸ்டாலின் தான் இந்தியாவில் அது உறுதியாக இருக்கிறது. 2019 தொடர்ந்து அந்த உறுதி நாளுக்கு நாள் வலுவாகிட்டு ஒவ்வொருத்தரும் கூடுதலான வைக்க ஆளுநரை சந்தித்து எடப்பாடி அவர்கள் எல்லா ஊழல் உலக மகா திருடர்கள் மொத்த பேரும் சேர்ந்து போய் ஒரு பெரிய திருடர்கிட்ட கொடுத்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்று கட்சியில் வந்து தாவேக்கால நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க.